Dear students, இன்னைக்கு வந்து நம்ம methods of maintaining capital account of partners அதை பற்றி பார்க்க போகிறோம். அதில் வந்து ரெண்டு மெத்தட் இருக்குது. ஒரு மெத்தட் வந்து என்னென்னா ஃபிக்ஸ்டு கேபிட்டல் மெத்தட், இன்னொன்று வந்து ஃப்ளக்சுவேட்டிங் கேபிட்டல் மெத்தட். அந்த மாதிரி ரெண்டு மெத்தட்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் மெத்தட் என்னென்னா ஃபிக்ஸ்டு கேபிட்டல் மெத்தட். ஃபிக்ஸ்டு கேபிட்டல் மெத்தடில் ரெண்டு விதமான அக்கௌண்ட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட், இன்னொன்று வந்து பார்ட்னர்ஸ் கரண்ட் அக்கௌண்ட். பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டில் என்னென்ன ஐட்டங்கள் வரும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன், நீங்கள் கவனிங்க. டெபிட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஸுடைய பர்மனண்ட் வித்ட்ராயல் அமௌண்ட் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணணும். அதே வந்து கிரெடிட் சைடில் ஒவ்வொரு பார்ட்னருடைய கேபிட்டல் அக்கௌண்ட்டை அவங்கவுங்க ரெஸ்பெக்டிவ் அக்கௌண்ட்டுக்கு கீழே எழுதணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்ததாக பார்ட்னர்ஸ் வந்து இடையில் இன்ட்ரடியூஸ் பண்ணக்கூடிய கேபிட்டல், அது வந்து அடிஷ்னல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ்டு பை பார்ட்னர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதையும் நீங்கள் மென்ஷன் பண்ணணும்னு சொல்கிறோம். அவ்வளோதான். இதுதான் வந்து பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டில் நாம் மென்ஷன் பண்ணக்கூடிய ஐட்டங்கள். டெபிட் சைடு ஒரே ஒரு ஐட்டம் தான் வரும், நல்லா கவனிங்க. பர்மனண்ட் வித்ட்ராயல் ஆஃப் கேபிட்டல். கிரெடிட் சைடில் வந்து கேபிட்டல் அக்கௌண்ட் கான்ட்ரிபியூட்டட் பை தி பார்ட்னர்ஸ். ரெண்டாவதாக வந்து அடிஷ்னல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ்டு பை பார்ட்னர்ஸ். இந்த ரெண்டு ஐட்டம் வந்து கிரெடிட் சைடில் வரும். அவ்வளோதான். இதுதான் வந்து பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். Dear students, அடுத்ததான் நம்ம வந்து methods of maintaining capital accounts of partners இதை வந்து நம்ம பார்க்க போகிறோம். இதனோட ஃபார்மேட் உங்களுக்கு நான் சொல்லி தர போகிறேன். ஃபர்ஸ்ட் ஒன் ஃபிக்ஸ்டு கேபிட்டல் மெத்தட். ஃபிக்ஸ்டு கேபிட்டல் மெத்தடில் ஃபர்ஸ்ட் ஒன் ஃபார்மேட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்ஸ், அதுதான் ஃபர்ஸ்ட் ஒன். சரிங்களா? ஓகே, இப்போ பாருங்க, இதை கிரெடிட் சைடு. கிரெடிட் சைடில் வந்து நம்ம என்னென்ன எழுத போகிறோம், பை பேலன்ஸ் ப்ராட் டவுன் அப்படின்னு சொல்லிட்டு அமௌண்ட் நம்ம எழுத போகிறோம். இந்த பை பேலன்ஸ் ப்ராட் டவுன் அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த இடத்துல இனிஷியல் கேபிட்டல் இன்வெஸ்டட் பை பார்ட்னர்ஸ், இனிஷியல் கேபிட்டல் இன்வெஸ்டட் பை பார்ட்னர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். பார்ட்னர்ஸ் வந்து ஆரம்ப காலகட்டத்தில் கொண்டு வந்த முதலீடு எவ்வளவு அப்படிங்கிறத அவங்களுடைய அக்கௌண்ட்டில் நம்ம மென்ஷன் பண்ணிடுறோம். அடுத்ததாக பை கேஷ் ஆர் பேங்க் அக்கௌண்ட்னு சொல்கிறோம். அடிஷ்னல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ்டு, இது வந்து ஆரம்பத்தில் கொண்டு வந்த கேபிட்டல், இது வந்து இடையில அவங்க கொண்டு வந்த கேபிட்டல், அதுதான் அடிஷ்னல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ்டு பை பார்ட்னர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ரெண்டு ஐட்டம் மட்டும்தான் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைடில் நாம் மென்ஷன் பண்ணணும். அடுத்தது கிரெடிட் சைடு டெபிட் சைடில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். டெபிட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா டு கேஷ் ஆர் பேங்க் அக்கௌண்ட் பர்மனன்ட்லி வித்ட்ராயல் ஆஃப் கேபிட்டல். பார்ட்னர் வந்து எவ்வளோ அமௌண்ட் வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ண கேபிட்டல் அமௌண்ட் வந்து எடுத்துக்கிறாங்க, பர்மனன்ட்லி வித்ட்ராயல் ஆஃப் கேபிட்டல் அப்படிங்கிற ஒரு ஐட்டம் மட்டும்தான் இந்த டெபிட் சைடில் வரும். அதுக்கு அடுத்தபடியாக வந்து பேலன்சிங் ஃபிகர் போடுறோம். டு பேலன்ஸ் கேரி டவுன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ரெண்டோட பேலன்சிங் ஃபிகர் தான் இங்கே எழுதிக்கிறோம். அதுதான் வந்து பேலன்ஸ் கேரி டவுன் சொல்கிறோம். இதுக்கு பேர் தான் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு அடுத்ததான் நாம் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பார்ட்னர்ஸ் கரண்ட் அக்கௌண்ட். பார்ட்னர்ஸ் கரண்ட் அக்கௌண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, பார்ட்னர்ஸுக்கும் பார்ட்னர்ஷிப் ஃபேமுக்கும் இடையில என்னென்ன டிரான்சாக்ஷன்ஸ், அதாவது நடவடிக்கைகள், பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன் நடந்தது அப்படிங்கிறத பற்றி சொல்கிறது தான் இந்த பார்ட்னர்ஸ் கரண்ட் அக்கௌண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதில் ஒரு ஸ்பெஷல் என்னென்னா, பார்ட்னர்ஸ் கரண்ட் அக்கௌண்ட்டை பொறுத்தளவு பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டில் என்னென்ன நம்ம போட்டோமோ அதெல்லாம் இங்கே வராது. ஃபார் எக்ஸாம்பிள், பார்ட்னர்ஸ் கேபிட்டல் வராது, பார்ட்னர்ஸுடைய அடிஷ்னல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ் பண்ணது வராது. அடுத்தது பார்ட்னர்ஸுடைய பர்மனன்ட்லி டிராயிங்ஸ்ன்னு சொல்லியிருப்பாங்க. இந்த மூணு ஐட்டம் வந்து வராது. என்ன காரணம்னா, இது பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டில் இருக்குது. இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்ட்னர்ஸ் கரண்ட் அக்கௌண்ட். இப்போ இதனுடைய ஃபார்மேட்டை நம்ம பார்க்க போகிறோம். பார்ட்னர்ஸ் கரண்ட் அக்கௌண்ட்டுடைய ஃபார்மேட் பார்க்க போகிறோம். பாருங்க, கிரெடிட் சைடு ஃபர்ஸ்ட்
பை பேலன்ஸ் brought down அப்படின்னு சொல்லிக்கலாம். ஆக்சுவலாக பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்ல கேரி டவுன் போட்டிருப்பீங்க. அந்த கேரி டவுனுடைய இதை வந்து ஃபார்வர்ட் பண்ணி எழுதுறீங்க இங்கே brought down. சரிங்களா? இதுதான் ஓப்பனிங் பேலன்ஸ் அப்படின்னு சொல்றது. இந்த அமௌண்ட் எழுதிக்கிறீங்க. அதுக்கு அடுத்தபடியாக பை இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், அதுவும் ரெண்டு ரெஸ்பெக்டிவ் பார்ட்னர்ஸ்க்கு அமௌண்ட் எழுதிக்கிறீங்க. அடுத்தது பை சேலரி அக்கௌண்ட், சேலரி ஆஃப் தி பார்ட்னர்ஸ், அதை எழுதுறீங்க. அடுத்தது பை கமிஷன் அக்கௌண்ட், கமிஷன் டு தி பார்ட்னர்ஸ். சரிங்களா? அந்த அமௌண்ட்டை நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கணும். அடுத்தது பை ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் சொல்லிக்கிறாங்க. இது வந்து ஷேர் ஆஃப் ப்ராஃபிட், அதாவது இந்த வருஷத்தில் ப்ராஃபிட் வந்திருந்தா மட்டும்தான் அந்த ப்ராஃபிட் வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க. அதை வந்து நம்ம கிரெடிட் சைடில் எழுதுகிறோம். இதே வந்து லாஸாக இருந்ததுன்னா டெபிட் சைடில் நம்ம எழுதியிருப்போம். அங்கே பாருங்கள், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் லாஸ் அப்படின்னு போட்டுருக்கோம், ஷேர் ஆஃப் லாஸ். சரிங்களா? ப்ராஃபிட் வந்தால் கிரெடிட் சைடில் எழுதுவோம், லாஸ் வந்து டெபிட் சைடில் எழுதுவோம். ஓகேங்களா? டெபிட் பேலன்ஸ் நம்ம வந்து பார்க்க போகிறோம். டூ பேலன்ஸ் brought down கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா இது வந்து ஓப்பனிங் பேலன்ஸ். சம்டைம்ஸ் வந்து இனிஷியலாக இருக்கக்கூடிய அந்த கேபிட்டல் இருந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பனிங் பேலன்ஸும் இருக்கலாம். ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து டெபிட் சைடும் வரலாம், கிரெடிட் சைடும் வரலாம். பார்த்தீங்கன்னா இங்கே பை பேலன்ஸ் brought down வந்து கிரெடிட் சைடில் ஃபர்ஸ்ட் என்ட்ரி எழுதிக்கிறேன் பாருங்க. பார்த்துட்டீங்களா? ரைட். அதே மாதிரி தான் இங்கேயும் டூ பேலன்ஸ் brought down அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து டெபிட்டாகவும் வரலாம், கிரெடிட்டாகவும் வரலாம். டெபிட் சைடு சொல்லியிருந்தாங்கன்னா டெபிட் சைடு நீங்கள் போட்டுக்கலாம், கிரெடிட் சைடு சொல்லியிருந்தாங்கன்னா கிரெடிட் சைடு நீங்கள் போட்டுக்கலாம். அவ்வளோதான். அடுத்தது வந்து டூ டிராயிங்ஸ் அக்கௌண்ட் ரெண்டாவது எழுதுகிறோம். அடுத்தது டூ இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் அக்கௌண்ட் எழுதுகிறோம். அடுத்தது டூ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட், இது வந்து ஷேர் ஆஃப் லாஸ்ன்னு சொல்லிக்கிறேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், அந்த வருடத்தில் பார்ட்னர்ஸ்க்கு லாஸ் வந்திருந்தது அப்படின்னா அந்த லாஸ் வந்து அவங்களோட ரெஸ்பெக்டிவ் பார்ட்னர்ஸோட அக்கௌண்ட்டுக்கு நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். லாஸ் வந்து ரெண்டு பேருக்கு அவங்க விகிதாச்சார அடிப்படையில் நாம பிரித்து கொடுக்கணும், ரேஷியோ அடிப்படையில் அவங்களுக்கு நாம பிரித்து தரணும்னு சொல்கிறோம். மிச்சம் இருக்கக்கூடியது தான் அது என்ன சொல்கிறாங்கன்னா டூ பேலன்ஸ் கேரி டவுன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பேலன்ஸ் கேரி டவுன் வந்து ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி கிரெடிட் சைடும் வரலாம், டெபிட் சைடும் வரலாம். புரிஞ்சுங்களா? ஓப்பனிங் பேலன்ஸ் மே பி டெபிட் சைடு ஆர் கிரெடிட் சைடு, வாட் எவர் இட் மே பி, தே மென்ஷன்ட் especially in the sum, so you can act accordingly. ஓகே, இப்போ நம்ம வந்து ஃபார்மேட் ஆஃப் கரண்ட் அக்கௌண்ட்ஸ் முடிச்சிட்டோம். ஏற்கனவே நம்ம பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் பார்த்துட்டோம். இந்த ரெண்டும் தான் வந்து ஃபிக்ஸ்டு கேபிட்டல் மெத்தடில் இருக்கக்கூடிய மெத்தட்ஸ். சரிங்களா? இப்போ இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது டவுட் ஏதாவது இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே அப்படியே பெல் பட்டன் இருக்குது, அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.